ஹலோ ஜேடிவி சேனல் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி சேமியா ரவா கீர், சேமியா ரவா பாயசம் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து அருமையான ஒரு டெசர்ட். நல்ல ஹெவியான லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டெசர்ட் ரொம்ப சிம்பிளான செஞ்சிடலாம். நம்ம கொஞ்சம் தான் இன்க்ரீடியன்ட்ஸு. அதுக்கு முதல்ல என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 75 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். பாருங்கள், ரோஸ்டட் சேமியா தான் இது. 75 கிராம் தான். கொஞ்சம் எடுத்தாவே நீங்கள் நிறைய செய்யலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தான் ரவை எடுத்துருக்கிறேன். இதுவும் ரோஸ்டட் ரவா தான். ஒரு 25 கிராம்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது அளவாக இருக்கும் சர்க்கரை, நான் போடுற சர்க்கரை. நீங்கள் வேணும்னா கூட 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அதில் நான் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னு நினச்சா நீங்கள் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். பாருங்கள், திராட்சை, அப்புறம் ஏலக்காய் ஒரு 4 க்ரஷ் பண்ணி போடுறதுக்கு வாசனைக்கு. முந்திரி பருப்பு, நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணா பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பால் ஒரு 300 மில்லி எடுத்துருக்கிறேன். 300 ml, 300 ml மில்க் எடுத்துக்கோங்க. கீ சும்மா ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன். நான் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு அதிலேயே சேமியாவும் லைட்டாக வறுக்க போகிறேன், அவ்வளோதான். நான் நிறைய கீ சேர்க்கலை இதில். இப்போ ஒரு பேனில் முதல்ல ஒரு 2 ஸ்பூனு கீயை ஆட் பண்ணிடுறேன். கீ சூடானோடனே முந்திரி பருப்பையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். முந்திரி பருப்பு கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ரை ஆகட்டும். ஆன பிறகு நான் இப்போது அதில் திராட்சையும் போட்டுட்டேன், கிஸ்மிஸையும் போட்டுட்டேன். நல்லா பொரியட்டும். கிஸ்மிஸ் பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து அதை தட்டில் வச்சுட்டு அதே கீயில் நம்ம ரவையையும் சேமியாவையும் நம்ம வறுத்துக்கலாம். ஏற்கனவே ரோஸ்டட் சேமியா தான் இது. இருந்தால் கூட நம்ம அந்த கீயில் வறுக்கிறப்போ இன்னும் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சேமியாவை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போது ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கருக விட்டுறாதீங்க. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க. நல்லா அந்த வாசனை வர்ற வரைக்கும் வருங்க. இப்போ நான் அதில் தண்ணி தான் சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்து தான் நான் ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டே பால் சேர்த்துட்டோம்னா அவ்வளோவா சரியாக வேகாது, அடிப்பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் சில டைமு. அதனால் நான் தண்ணியில் தான் வேக வைக்க போகிறேன். வெந்த பிறகு நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வேகட்டும் இது, அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் வெந்து வந்துருச்சு. தண்ணி இருக்குது, தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகலை, தண்ணி இன்னும் இருக்குது அதில். இது ஒரு 3/4 பாகம், 75% நல்லா வெந்துருச்சு. ரவையும் சரி சேமியாவும் சரி, ரவை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு பெரிய அகலமான கடாயில் பால் எடுத்துக்கிறேன். 300 ml பால் ஊற்றிருக்கேன். இது நல்ல ஃபுல் ஃபேட்டு, நல்ல திக்கான மில்க்கு. அதனால் ஒரு 100 ml வாட்ரு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் குக்கான அந்த சேமியாவையும் ரவையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு தடவை நல்லா ஒரு கொதி வரட்டும். இது பாயில்டு மில்க்கு தான் இருந்தால் கூட மறுபடியும் நீங்கள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வந்தால் அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அந்த 150 கிராம் சர்க்கரை நான் சேர்த்துட்றேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இது நான் கரெக்டான சர்க்கரை தான், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் என்னோடய டிஷ்ஷில். நீங்கள் இன்னும் ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கரண்டிலேயும் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், ஸ்வீட் அண்டு கண்டென்ஸ்டு மில்க், இதுலேயும் ஸ்வீட் இருக்குது. அதனால் அந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணுன்னா ஸ்வீட் பார்த்துட்டு வேணுன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது நான் க்ரஷ்டு கார்டமம், அதாவது பொடி பண்ணி வச்சு ஏலக்காயும் போட்டுட்டேன். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சேர்த்துட்டோம். கீர் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரவையும் சேமியாவும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால சாப்பிடும்போது அந்த ரவையோட அந்த திக்னஸ் வேறு கிடைக்கும். உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா கூட இம்மிடியேட்டாக இதை நீங்கள் உடனே செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஈஸியாகவும் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எம்மியான டெசர்ட் ஸ்வீட் இது, சேமியா ரவா பாயசம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனல் கண்டிப்பாக எழுதுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு எம்மியான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.
ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே செஞ்சிடலாம். நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா கூட நோ ப்ராப்ளம், அது இல்லாமையே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் கீ வேணுன்னா மேலே இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கீ ரொம்பவே குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.